வணக்கம் உறவுகளே. ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலிருந்து உங்கள் கணேசன் பேசுகிறேன். நிறையா யூடியூப்பும் பார்ப்பீங்க. நான் பேசுவது மட்டுமல்ல, செயல்பாடுகளும் அந்த மாதிரி நான் செய்வேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வீட்டில் நான் பேசின ஆதாரமும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஒவ்வொரு பெண் வீட்லேயும் பல முறை நான் பேசியிருக்கிறேன். நான் ஒரு பெண் வீட்டில் பேசும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ரைட்டு. இப்போ தேவர் சமுதாயத்தில் இவங்களுக்கு தொண்டைமான் கிளை இருக்குது. தொண்டைமான் கிளை. இப்போ இந்த பெண் வீட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பொண்ணு டிப்ளமா முடிச்சிருக்குது, சரிண்ணா? இப்போ பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு 23/11/1993, வயது 31, முடிந்து 33. ஏன்னா 23/11/1993, 33 வயசு ஆகிவிட்டது. நல்ல சிகப்பு, உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி உயரம் இருக்கிறாங்க, டிப்ளமா முடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு வீட்டில் அப்பாட்ட நான் பேசும்போது ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல காலையில் முதற்கொண்டு பேசும்போது 31 வயசுன்ட்டார். இப்போ நான் கரெக்டாக ஜாதகம் எல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது 33 வயசு ஆகுது. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 37 வயதுக்குள்ளே இருக்கணும். தேவர் சமுதாயத்தில் 37க்குள்ளே இருக்கணும். ஏன்னா பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 33 வயசு ஆகுது, சிகப்பு, 5 அடி உயரம், டிப்ளமா முடிச்சிருக்கிறாங்க. இவங்க இருக்கிறது தென்காசி மாவட்டம். அப்பா பில்டிங் வேலை பார்க்குறாங்க. இவங்க பொண்ணுக்கு ஒரு 30 நகை போடுவாங்க. கூட பிறந்தது ஆண் ஒன்று பெண் ஒன்று. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது. இந்த பொண்ணு டிப்ளமா முடிச்சிருக்கிறதுனால எனக்கு டிப்ளமாவாக இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு மேல் படிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கிடுங்க. இந்த வரன் பிடித்திருந்ததுன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் தர்றேன். நீங்கள் என்னுடைய நம்பர் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு அனுப்புகிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. விசிட்டிங் கார்டில் ஆஃபீஸ் நம்பர் தான் இருக்கும். 2 பேர் கால் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த 2 நம்பருக்குமே கால் பண்ணுங்கள். ஃபோட்டோ ஜாதகம் அதே நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பேசி அனுப்பிடுங்க. எங்களுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா காலை 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கும். இந்த மாதம் 7 மணி வரைக்கும் இருக்கும். 9 to 7 நீங்கள் எனி டைம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க எதிர்பார்க்கறது உங்கள் வீடியோ அவங்க பேசும்போது உங்களுக்கு தெரியும். அவங்க மதுரை வரைக்கும் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. மதுரை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கும் வேலைகள் மிச்சம், உங்களுக்கும் வேலைகள் மிச்சம். அவங்க தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இந்த 4 மாவட்டத்தில் தேவராக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு 30 நகை போடுறாங்க. அதனால இந்த வரன் பிடித்திருந்துச்சுன்னா ஃபோட்டோ ஜாதகம் எங்களுக்கு அனுப்புங்க. நாங்களும் உங்களை அனுப்புகிறோம். இல்லை நேரில் வாருங்கள். நேரில் வந்தீங்கன்னா இங்கேருந்து நேரடியாக அப்பாவுக்கு பேசுங்க. பேசிட்டு நேரிலேயே நான் கூப்பிட்டு போகிறேன், சரிங்களா? இந்த வரனை பற்றி நான் பேசிய விதத்தை பற்றி உங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய செல் நம்பரை அதில் கொடுங்க, சரியா? செல் நம்பரை கொடுத்தா தான் நான் உங்களை பேச முடியும். நம்பர் 1. 2வது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணாக நாங்கள் போடும்போது உங்களுக்கு அது வரதுக்கு வாய்ப்புகள் வரும். நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பெண்ணுடைய ஃபோட்டோ ஜாதகம் வேணுமோ, யாருக்கு வேணும்னு சொல்லுங்கள். நான் உடனே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.